அன்னைக்கு இன்னைக்கு இந்த கேட்ச் லாஸ்ட் டான்ஸ் முடிஞ்சது ஒரு வழியாக. ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ பேர்லாம் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு பெரிய கும்பலே வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இது வந்து நான் மேட்சை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மேட்சை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும். விராட்டோட இன்டென்ட்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சது, ஓகே திஸ் ஒன் பி ஹிஸ் டே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. இந்த வீடியோவே வந்து நான் ஏன் எடுக்கிறேன், எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இதை போடுவேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து வேறு இது போட வேண்டியது. பட் அதை போடுற மனநிலையில் வந்து நான் இப்போ இல்லை. இது வந்து ஸோ ஐம் லிட்ரலி எப்படி இருக்கேன்னா, ஐம் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்செப்டிங் தட் ஐ கான்ட் see 7 anymore. ஏன்னா வந்து நான் இதை சொல்கிறப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஐபிஎல் ரேண்டில் சொல்கிறப்போ வந்து இந்த ட்ரோல்ஸு, இந்த ஜூனியர்ஸ், இந்த ஒரு ஜென்யூன் கிரிக்கெட் ஃபேனாக சொல்கிறப்போ அது நல்லா தான் இருந்துச்சு. பட் அது நிஜமாகவே நடக்குது அப்படிங்கிறப்போ வந்து இட்ஸ் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் அன்டில் தட் 15th ஓவர். ஏன்னா அது வரைக்கும் வந்து எனக்கு தெரியும், ஓகே இவங்க வந்து பயங்கரமாக, ஏன்னா ஆர்சிபி வந்து நேற்று பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக், ஒரு ஃபைனஸ்ட் பவர் பேக்ட் ஒரு கம்பேக்னால் வந்து இதை தான் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் வந்து லிட்ரலி அந்த ஒரு லாஸ்ட் ஓவரில் நான் வந்து ஐ வாஸ் க்ரைங். ஆனால் வந்து நான் வெல் பிளேட் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தேன். அதை வந்து நான் சொல்ல முடியாத எமோஷன்ஸில் இருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்குள்ளே இருக்க அந்த ஒரு எம்எஸ் ஃபேன் வந்து ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு தூக்கம் இல்லை. நமக்கு இருக்க மென்டல் ஹெல்த்துக்கு நமக்கு கிரிக்கெட்னால் தேவைதானா கோபி? ஆனால் வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ விருஷ்கா மொமெண்ட்ஸு, அப்புறம் வந்து இவங்க பிளே ஆஃப்ஸ், இன்டூ த பிளே ஆஃப்ஸ்லாம் போடுறப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னை வந்து யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே வந்து திருப்பி வருவேன். ஸோ எம்எஸ் இல்லை, இனிமேல் வந்து கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி அதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். இது அனானிமஸாக மாறிட்டேன் இன்னுமே வந்து. ஏன்னா எப்போவுமே எப்படின்னா, நான் எந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து விழுந்து பார்க்குறனோ அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணவே மாட்டோம். இது வந்து என்னுடைய ஒரு அன்லக்கி. இப்போ அஃப்கோர்ஸ் யூனிவர்ஸ் வந்து என்னை சுற்றி நடக்கலை. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எப்போவுமே நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து ஒரு அனானிமஸ் ஐடியாக மாறி என்ன நடக்கிறது என்னங்கிறத மட்டும் அப்படியே வேவ் பார்த்துட்டு அப்படியே விட்டுறணும். இனிமேல் குவிக் டாக்ஸே வந்து இனிமேல் நான் போட மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். ஐ திங்க் தட் gonna be a good news. பார்ப்போம். இட்ஸ் ஓகே. accept that you can't see 7 anymore. accept it. எனக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் தான். வாட் ஹேப்பன் டு தூபே? உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? ஏதாவது இந்த ஒரு நாக் அவுட் மேட்ச், இந்த ப்ரெஷரே உன்னால் வந்து ஹேண்டில் பண்ணி உன்னால் ஆட முடியல அப்படின்னா வந்து WCயில் போய் நீ என்னப்பா பண்ணுவ? அங்கே இருக்க ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அங்கேயும் தான் பால் திரும்பும். என்னப்பா பண்ணுவ? எனக்கு புரியல. WCயில் வந்து ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி இருந்தா நீ வந்து ஸோ the day to note on 19
May 2024, the most depressed day in my life. இந்த வருஷம் நீ கப் அடிக்கல,